அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்றும் நான் முன்னாள் ஜனாதிபதியும் இஸ்ரோ விஞ்ஞானியுமான டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களை பற்றி பார்ப்போம். விசேஷ ரக கேலியம் ஆர்சிஸ்னைட்சன் ஸ்காட்டி பேரியர் மிக்சர் டயோட் நுட்பமான ஆண்டனா சிஸ்டம் போன்ற இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட நவீன தொழில்நுட்ப சாதனங்களில் எதனையும் இந்தியா வெளிநாடுகளிலிருந்து வாங்குவதற்கு பன்னாட்டு தடை விதிக்கப்பட்டிருந்தது. அதே மாதத்தில் பட்டமளிப்பு விழா உரையாற்றுவதற்காக மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திற்கு சென்றார் டாக்டர் அப்துல் கலாம். மதுரையை அடைந்ததும் அவருடைய உயர்நிலைப்பள்ளி ஆசிரியர் ஐயாத்துரை சாலமன் பற்றி விசாரித்தார். இப்போது ரெவரண்ட் ஆகிவிட்ட 80 வயதான அவர் மதுரையின் புறநகர் பகுதி ஒன்றில் வசித்து வருவதாக கேள்விப்பட்டார். ஒரு டாக்ஸியை அமர்த்தி கொண்டு அவர் வீட்டை தேடி கண்டுபிடித்து விட்டார். ஆசானும் மாணவனும் மறுபடியும் சந்தித்து கொண்ட உணர்ச்சி மயமான சங்கமம் அது. அன்றைய தினத்தில் அவர் பட்டமளிப்பு விழா உரையாற்றப் போவதை ரெவரண்ட் சாலமன் அறிந்திருந்தாலும் அங்கு வருவதற்கு அவருக்கு வாய்ப்பில்லாமல் இருந்தது. டாக்டர் அப்துல் கலாம் அவர் ஆசிரியரை விழாவுக்கு அழைத்து வந்தார். அந்த பட்டமளிப்பு விழாவிற்கு தலைமை ஏற்றவர் தமிழகத்தின் அன்றைய ஆளுநர் டாக்டர் PC அலெக்சாண்டர். நீண்ட நாட்களுக்கு முன்பு தன்னிடம் படித்த மாணவனை மறக்காமல் இருந்த அந்த முதிர்ந்த ஆசிரியரை கண்ட ஆளுநர் விழா மேடையில் வந்து அமருமாறு அவரை அழைத்தார். ஒவ்வொரு பல்கலைக்கழகத்தின் ஒவ்வொரு பட்டமளிப்பு விழா நாளும் ஆற்றல் வெள்ளப்பெருக்கின் அணைகளை திறந்து விடுவது போன்ற தினம். இந்த ஆற்றலை பல்வேறு நிறுவனங்களும் அமைப்புகளும் தொழில்துறையும் முறையாக பயன்படுத்தி கொண்டால் தேச நிர்மாணத்திற்கு இது துணை நிற்கும் என்று அந்த இளம் பட்டதாரிகளுக்கு முன்பு ரெவரண்ட் சாலமன் சொன்னார். ரெவரண்ட் சாலமன் சொன்ன அதே வார்த்தைகளை டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் எதிரொலித்து கொண்டதாக உணர்ந்தார். என் உரையை முடித்ததும் டாக்டர் அப்துல் கலாம் அவர்களுடைய உரையை முடித்ததும் அவருடைய ஆசிரியர் முன் தலைவணங்கி மகத்தானவர்கள் காணும் மகத்தான கனவுகள் எப்போதுமே நனவாகின்றன என்றார். அவருடைய லட்சியங்களை நிறைவேற்றியதோடு மட்டும் நீ நின்று விடவில்லை கலாம், அதற்கு மேலும் நீ சாதித்திருக்கிறாய் என்று தழுதழுத்த குரலில் அவர் பாராட்டினார். ஆசிரியர் மாணவனை பாராட்டுகிறார். டாக்டர் அப்துல் கலாம் அவர்களை பற்றி மீண்டும் நாளை பார்ப்போம். அன்பு உள்ளங்களே, தினந்தோறும் ஒரு திருக்குறள் படியுங்கள். நிச்சயம் தங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். நன்றி, வணக்கம்.